எங்களை வெகுவாய் நேசிக்கிற எங்களுடைய பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரன் மூலமாக பாதாளத்தின் வல்லமைக்கு விலக்கி காக்கும்படியாக சித்தம் கொண்டு அவரையே ஒப்பு கொடுக்கவும் அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்படைவையும் நீர் காட்டின அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட நீர் உம்முடைய சத்தத்தை இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் துணிக்க பண்ணுவீராக. ஒவ்வொருடைய இருதயமும் மட்டுமல்ல, செவிகளும் கூட விருத்த சேதனம் அடையட்டும் என நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக எவன் போவான் என்கிற சத்தம் இப்பொழுது எங்களுடைய தமிழ் மண்ணிலே துணிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் தோமாவை அனுப்பி இந்த பூமியிலே உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தமிழகத்தில் நீர் இந்தியாவின் பல பகுதியிலிருந்து கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே, எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காத ஒவ்வொரு ஆண்டவரே இந்தியர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்கள் எங்கள் பூமியில் வந்திருக்கிறபடினாலே அன்றைக்கு உம்முடைய சீஷனாக இருந்த தோமாவை கொண்டு பற்ற வைத்ததான மகிமையான சுவிசேஷக நெருப்பு எங்களிலிருந்து கடந்து போகும்படியாக இந்த ஒளிநாடாவை கேட்கிற ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இது ஒரு அழைப்பின் சத்தம் என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஆத்துமாக்களை எழுப்புவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படுவதாக, பிரகாசமான மனக்கண்கள் உண்டாவதாக. இந்தியாவை குறித்ததான ஒரு ஆழ்ந்த திடமான நிலையான ஒரு தரிசனம் உண்டாகட்டும் என நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தெய்வமே, உம்முடைய கரம், உம்முடைய மகிமை இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. எங்களுடைய தமிழகத்தில் இருந்து ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாய், ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் மூலமாக எங்கள் தேசத்திற்கு வந்திருக்கிற வட இந்திய மாநிலத்தார் மேலே சுவிசேஷகம் கடந்து போவதாக எங்களை பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து உமக்காக மும்முரமாய், அதி தீவிரமாய், அதி சீக்கிரமாய், ஒரு மனதோடு, சபை பாகுபாடு இன்றி ஒரே மனமாய் செயல்படுகிற கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்குவதாக. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாவதாக. தமிழகத்தில் இருந்து சுவிசேஷகத்தின் நெருப்பு பரவி போவதாக, கடந்து போவதாக, இந்தியாவை சந்திப்பதாக, இந்தியாவின் எல்லைகளையும் தாண்டி அது கடந்து போவதாக. இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த சீடியும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். செவியும் இருதயமும் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்ம ரட்சிப்பின் தரிசன தாகத்தோடு இசையரசு சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்களின் ஆதங்கத்தோடு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்ற தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் தனியாத தாகத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்மை ஒப்புக்கொடுத்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் செய்வோமா? இந்த உன்னத ஊழியத்திற்கென்று நம்மை அர்ப்பணிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கமும் மனதுருக்கமும் மகா கிருபையும் நிறைந்தவரே, எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, கண்ணீரோடு உம்முடைய திருச்சமூகம் நான் வருகின்றேன் தகப்பனே. நான் இருக்கும் இடத்திற்கு அனுதினமும் ஆயிரக்கணக்கில் வட இந்திய மக்களை கொண்டு வந்து குவிக்கின்றீரே,
அவர்களின் ரட்சிப்பிற்காக நான் கதறுகிறேன் சுவாமி. நீர் அவர்களை எங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. அவர்களையும் நீர் நேசிக்கிறீர். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்கின்றார்கள் அப்பா. அவர்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல, அவர்கள் பாவத்தில் மரித்தவர்களாக, மரிக்கப் போறவர்களுடைய வரிசையில் நின்று கொண்டு யாராவது வந்து என்னை விடுவிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றார்களே. அவர்கள் அனைவரும் உம்மை அறிந்து கொள்ளணும் தகப்பனே. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளணும் அப்பா. அவர்களின் செவிகளை திறந்தருளும். என் வாசல்கள் இருக்கும் என் வட இந்திய மக்களை என்னுடைய தேவாலயத்திற்கு அழைத்து வர கிருபை தாரும். அவர்கள் உம்முடைய அளவில்லாத அன்பை, கிருபையை உணரட்டும் தகப்பனே. என் ஆவியை யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இங்குள்ள வட இந்திய மக்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது அளவற்ற ஆவியை ஊற்றுங்களப்பா. தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள வட இந்திய மக்களில் ஒருவர் கூட உம்மை அறியாமல், உம்முடைய பிள்ளைகளாக மாறாமல் அவர்களுடைய இருப்பிடம் திரும்பி செல்லக்கூடாது தகப்பனே. நான் கார் கேட்கவில்லை, வீடு கேட்கவில்லை, சொத்து சுகம் கேட்கவில்லை அப்பா. எனக்கு தமிழகத்திற்கு வந்துள்ள வட இந்திய மக்கள் பரலோக பிரஜைகளாக, மிஷனரிகளாக மாறணும் சுவாமி. அதற்கு என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும், வரங்களினால் நிரப்பும். இவர்களின் மூலமாக இவர்களின் இனத்தார், ஜனத்தார், உற்றார், உறவினர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணுமே அப்பா. வட மாநிலங்கள் முழுவதும் உமது சொந்த மக்களாக மாறட்டும் தகப்பனே. எல்லா தடைகளையும் எடுத்து போடும், வழிவாசல்களை திறவும். இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் கேட்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அனுதின ஜபத்தோடு நாம் களத்தில் இன்றே இறங்குவோம். நாளை என்பது சோம்பேறிகளின் வார்த்தை. இன்றே, இப்போதே நம்மை சுற்றியுள்ள வட இந்திய சகோதரர்களை சந்திக்க நாம் களத்தில் குதிப்போமா? கர்த்தரின் கரம், கிருபை, பரிசுத்த தேவ ஆவியின் வழி நடத்துதல் இப்பணியில் ஈடுபடும் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர்கள் அவர்களை கனம் பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறதே. என் சம்பத்தை சேர்க்கின்ற நாளிலே எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உண்டான வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுவேன். இப்போதும் என் வருகையின் போதும் பரலோகத்திலும் அந்த வித்தியாசத்தை காட்டுவேன் என்று நம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே. உன்னை முத்திரை மோதிரமாக எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாக ஆக்குவேன் என்றெல்லாம் நம் ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறாரே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வாக்கு மாறாத தேவன் அல்லவா நம் தேவன். வாருங்கள், நம் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். இந்தியா கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். சுவிசேஷ ஒளி நம் தமிழகத்திலிருந்து தேசம் முழுக்க பரவட்டும். நம் தமிழ்நாட்டில் வந்திருக்கும் வட இந்தியர்கள் ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப செல்லக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து அந்த சவாலை இன்றே நாம் சந்திப்போமா? இந்த ஊழியம் சம்பந்தமாக தொடர்பு கொள்ள பாஸ்டர் சுபாஷ் பத்ராவை அணுகவும். அவருடைய தொலைபேசி எண் 98841822880.